வணக்கம் நண்பர்களே. GER லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் நான் முத்து. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனல்ல AutoCAD சாஃப்ட்வேர்ல ஒவ்வொரு கமெண்ட்ஸாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஒரு புது கமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் AutoCAD லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். ஆட்டோகேடில் நம்ம லாஸ்ட் எபிசோடில் மாடிஃபை டூல்பாரை பற்றி பார்த்தோம். மாடிஃபை டூல்பாரில் எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்துட்டோம், ஒரே ஒரு கமெண்ட்ஸ் தவிர. அது என்ன அப்படின்னா எடிட் ஹேட்ச். நம்ம ஒன்றும் ஹேட்ச் கமாண்ட் பார்க்கல. ஸோ ஹேட்ச் கமாண்ட் பார்த்ததுக்கப்புறம் அந்த எடிட் ஹேட்ச் என்னங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டூல்பார் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு லைன் வைஸ் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, லீனியர் அதாவது லைனை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுற ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்க்கை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுற ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை சர்க்கிளை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுற ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த டைமென்ஷன் டூல்பார் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டைமென்ஷன் டூல்பார் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ லீனியர், அலைன்டு, ஆங்குலர், ஓகேங்களா, இந்த மாதிரி டைமென்ஷன் நம்ம இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இங்கே டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டைமென்ஷன் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா DARDAL. சரிங்களா? இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ஆர்க்கும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ டைமென்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது குயிக் டைமென்ஷன். ஸோ குயிக் டைமென்ஷன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் என்னவோ அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணுறதா வந்து கேட்கும். சரிங்களா? ஸோ எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபேஸில் கிளிக் பண்ணீங்களோ அதோட டைமென்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து குயிக் டைமென்ஷன். நீங்கள் எந்த ஃபேஸில் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸோட லென்த் என்னவோ அந்த லென்த்தை வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல எனக்கு டைமென்ஷன் காமிக்கணும் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அதோட டைமென்ஷனை காமிக்கும். இதுலேயே நெக்ஸ்ட் பாருங்க, லீனியர் அப்படின்னு இருக்குது. லீனியர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் பேஸ்டு இல்லை வெர்டிக்கல் பேஸ்டு. நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறத ஹரிசாண்டல் வைஸ் என்ன டிஸ்டன்ஸு, வெர்டிக்கல் வைஸ் என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஹரிசாண்டலாக இருக்க லைன் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த 2 பாயிண்ட் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே காமிக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட்டாக நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணுற 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டேப்பராக இருக்குது. சரிங்களா? பட் எனக்கு காமிக்கிற டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வைஸ் டைமென்ஷன் என்ன, வெர்டிக்கல் வைஸ் டைமென்ஷன் என்ன, அதுதான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில ஹரிசாண்டலாக வச்சேன் அப்படின்னா வந்து எனக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் காமிக்கும். வெர்டிக்கலாக வச்சேன் அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம லீனியரை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு லைன் கமெண்ட் மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த 2 பாயிண்ட்டோ அந்த 2 பாயிண்ட் பாருங்கள், இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன, அதே மாதிரி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன, இதுதான் வந்து இங்கே காமிக்கும். சரிங்களா? ஸோ இது எனக்கு இந்த லைன் டேப்பராக போட்டிருக்கு, இந்த லைனோட லென்த் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செக் பண்ணக்கூடியது அலைன்டு. ஸோ அலைனில் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கொடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸை இங்கே காமிக்கும். ஓகேங்களா? அலைன் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு கொடுத்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா
அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டோட லென்த்தை காமிக்கும். சேம் அதே மாதிரி ஆர்க் லென்த். ஓகேங்களா? ஸோ ஆர்க் லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு லைனை பேஸ் பண்ணும்போது அந்த லைன் என்ன லென்த், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் என்ன லென்த் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. அதே மாதிரி ஒரு ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு என்ன லென்த்து அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இதில் லென்த் வைஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்க் ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு மேலேயே தான் வந்து ஒரு அந்த லைன் தான் வந்து என்ன லென்த் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆப்ஷன் மூலயமா தெரியணும். ஸோ ஆர்க் லென்த் கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டோட லென்த் என்னங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆர்க் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்க்கோட லென்த் அப்படிங்கிறத வந்து இந்த சிம்பிள் வந்து ஹைலைட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து அதுக்கப்புறம் அதோட லென்த் என்னவோ அந்த லென்த் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கோஆர்டினேட். கோஆர்டினேட் அப்படிங்கிறது என்னன்னா, நான் கிளிக் பண்ற ஒரு இடத்தோட எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த சர்க்கிள் போட்டிருக்கேனா, இந்த சர்க்கிள் நான் செலக்ட் பண்றேன். சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 181 சம்திங் இருக்கு. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 119 சம்திங் இருக்கு. சரிங்களா? பாருங்க, டைமென்ஷன்ல கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு எந்த பாயிண்டோ அந்த பாயிண்டை நான் கிளிக் பண்ணிட்டு, சரிங்களா, வெர்டிக்கல் வைஸ் நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வரும். அதே இது ஹரிசாண்டல் பேஸ் நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய வேல்யூ ஒய்யோட வேல்யூ வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி மறுபடியும் வந்து கோஆர்டினேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை இங்கே கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணால் எனக்கு சென்டர் பாயிண்ட் என்ன வருது பார்த்தீங்களா? ஓகேங்களா? 181 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 13 வருதா, இங்கே 119 வருதா. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டிஜிட் வருதா, இங்கே 3 டிஜிட் வருது. பட் டைமென்ஷன் மெஷர் பண்ணும்போது நமக்கு ஒன்லி 2 டிஜிட் மட்டும் வர மாதிரி வச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அதனால வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். டி கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இதில் கரண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டைல் தான் இங்கே இருக்கும். இதில் மாடிஃபை கொடுங்க. மாடிஃபை கொடுக்கும்போது நமக்கு பிரைமரி யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குதா, ஸோ இது 3 டிஜிட்னு மாற்றிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெசிமல் செப்பரேட்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு கமா இருக்கா, ஸோ கமாவுக்கு பதில் எனக்கு ஃபுல் ஸ்டாப் வேணும் அப்படின்னா இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. நாம இப்போ ஷார்ட்டாக இதை மட்டும் பார்ப்போம். டைமென்ஷன் ஸ்டைலை பற்றி ஃபுல்லாக இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ பாருங்க, இப்போ செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ 181.12130. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட், இந்த 3 டிஜிட்டுக்கு அப்புறம் 4th டிஜிட்டாக இருக்கிறத வந்து 3 டிஜிட்டில் ஆட் பண்ணிக்கும். ஸோ 5 மேலே இருக்கிறதுனால இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 119.004. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணுற பாயிண்டோட எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ரேடியஸ். இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஆர்க் ஆப்ஜெக்ட்டும் கொடுக்கலாம், சர்க்கிள் ஆப்ஜெக்ட்டும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணுங்கள், ரேடியஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அதோட ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் எங்கே வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ரேடியஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்க் ஆப்ஜெக்டில் ஸோ என்ன ஆர்க்கோ அந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஆர்க்கோட ரேடியஸ் என்னங்கிறத இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க ஜாக். ரேடியஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் வரக்கூடிய அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா. இது ஜாகில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆர்க்கோட ரேடியஸ் என்னவோ அந்த ரேடியஸ் தான் காமிக்கும். பட் காமிக்கிற அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக தெரியும். அது நம்ம கிளிக் பண்ணுறதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ எந்த ஆர்க் வேணுமோ அந்த ஆர்க்கு இல்லை சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எங்கே வேணும் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் அந்த ஆப்ஜெக்ட் ஜிக்ஸாக்காக வருதா,
ஸோ நம்ம கிளிக் பண்ணுற எந்த பாயிண்ட் கிளிக் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அது ஜிக்ஸாகாக வரக்கூடிய ஷேப் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ எங்கே வேணுமோ அங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணுறீங்கன்னா போதும், நமக்கு சேம் இதே ரேடியஸ் தான் பாருங்கள் வந்துருக்குது. ஸோ நமக்கு 2 பாயிண்ட் கிளிக் பண்ணணும். ஸோ ஜாகோட ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா போதும், எனக்கு இங்கே அந்த டைமென்ஷன் வந்து ரேடியஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ பாருங்கள், ரெண்டும் ஒரே டைமென்ஷன் தான், பட் இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது ஜிக்ஸாகாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ சர்க்கிளில் செக் பண்ணுறாங்க, சர்க்கிளில் செக் பண்ணலாம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்த பேஸாக வச்சுக்கணும். சரிங்களா? எந்த இடத்த கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்த பேஸாக வச்சுக்கணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதை பேஸாக வச்சுக்கணும். பட் நமக்கு நார்மலாக ரேடியஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் எனக்கு இங்கே இருக்கட்டும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதே வெர்டிகல் பொசிஷனில் எனக்கு இந்த ஸ்பேஸ் போதும் அப்படின்னா இந்த ஸ்பேஸில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு அந்த ரேடியஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சர்க்கிளோட இல்லை ஒரு ஆர்க்கோட டோட்டல் பாயிண்ட் டு பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் டு எண்டு என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் டயாமீட்டர். ஸோ செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிட்டு எங்கே வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த சர்க்கிள் நம்ம கிளிக் பண்ண இந்த பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் பாயிண்ட் வரைக்கும் என்ன லென்த்தோ, ஸோ அதுதான் டயாமீட்டர். அந்த டயாமீட்டர் வேல்யூ என்னங்கிறத இங்கே காமிக்கும். சேம் இதே மாதிரி ஆர்க்கு டயாமீட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன டோட்டல் அந்த டயாமீட்டரோ அந்த டயாமீட்டர் வேல்யூ இங்கே காமிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்குலர். ஆங்குலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில நமக்கு ஆங்கிள் என்ன இருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நாம இங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, லைன் ஆப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணலாம், ஆங்குலர்ல அப்ளை, அதாவது ஆர்க்கில் அப்ளை பண்ணலாம், இல்லை சர்க்கிளில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணணும். ஸோ இது ஹரிசாண்டல் பேஸ், இதையும் ஓகேங்களா. நான் இப்போ எனக்கு லைனை பேஸ் பண்ணி தான் வேணும், ஸோ அதனால் லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லைன், ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கு இடையில எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இங்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம 90 டிகிரிக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டனால 90 டிகிரிக்கு இருக்குது. ஸோ இப்போ இதோட ஆங்கிள் எனக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் டைமென்ஷனில் போயிட்டு ஆங்கிளில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆங்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டைமென்ஷன் டூல்பாரில் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு இதே டைமென்ஷன் டூல்பாரை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஆட்டோகேடை கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷோ மோர் அப்படின்னு இருக்கும், ஷோ மோரை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜாயினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஆகிடும். பார்த்து அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது என்ன டவுட் இருந்துச்சோ அந்த டவுட்டை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லை ஆடியோ மெசேஜாவோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு கமெண்ட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.